அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா திருப்பி அழுது தன்னுடைய நாடகத்தை வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் சளைக்காமல் விசித்ரா என்ன பண்ணாங்கன்னா பச்சையாக வந்து கேள்வி கேட்டு விட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 பேர்த்த வந்து தேர்ந்தெடுக்க சொன்னாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அர்ச்சனா ஒரு சோம்பேறி, அர்ச்சனா ஒரு லேசி, இங்கே இருக்க பொருளை கூட எடுத்தாங்கன்னு வைக்க மாட்டா, யாராவது வந்து எடுக்க சொல்லுவா, அதே மாதிரி தனக்கு வந்து துண்டு வேணும்னா எடுக்க சொல்லுவா, தண்ணி வேணும்னா வந்து அடுத்தவனை எடுக்க சொல்லுவா, அதே மாதிரி பிரெட்டு ஜாம் வேணும் எல்லாத்தையும் வந்து அடுத்தவங்கள்ட்டே வேலை வாங்கிட்டே இருக்கு. வேலை வாங்குறது தான் இந்த அர்ச்சனா. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிக் பாஸ்க்கு வந்து போக வேணாம், அவங்க வந்து ஒரு லேசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சு ஊறின்னு உரிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவீனாவை இது வந்து தங்கச்சி போல ஃபீல் பண்ணிச்சு இல்லையா, அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமாலாம் வந்து இந்த மாதிரி தங்கச்சி போல் ஃபீல் பண்ணியிருக்கு. அதனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லி. இப்போ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட சொல்லுது, மேடம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவெலாம் என் தங்கச்சி மாதிரி நான் நினச்சேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நான் வேலை சொன்னேன். அதே மாதிரி தான் பூர்ணிமாலாம் என் தங்கச்சி, என்னோட சிப்ளின்ஸ் மாதிரி தான் பார்த்தேன், நான் அதனால தான் அவங்கள்ட்ட எல்லாம் வேலை சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சொல்ல அதான் கரெக்டாக வந்து விசித்ராமா வந்து கேட்டாங்க. அது வந்து உங்கள் வீடு, இது வந்து அது அதாவது உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சியை வந்து கேட்கலாம், அது ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தா பிக் பாஸ் வீடு, இந்த வீட்டிலையும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்கறது உன்னுடைய தப்பு. உன் தங்கச்சி உங்கள் வீட்டில் நீ என்ன திட்டினா கூட அவள் ஏற்றுக்குவா. ஆனால் இங்கே வந்து நீ இப்போ ரவீனாவையோ அதே மாதிரி பூர்ணிமா திட்டா அவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா? ஃபஸ்ட்டு என்ன இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு. மேடம் நான் அப்படி இல்லை மேடம், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை வேணால் பண்ணுவேன் மேடம், அவங்க வந்து சமாளிச்சு இருப்பாங்க மேடம், அதே மாதிரி தான் மேடம் நான் இங்கேயே நினச்சேன், ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க மேடம், ஆனால் நான் என்னோட குணத்தை மாற்றிக்க மாட்டேன் மேடம், நான் வந்து அப்படியே தான் மேடம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அழுகுது. கேவலமாக இருக்குது. அது சொல்கிறது எந்த லாஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் இவங்க என்ன சொல்கிறாங்க விசித்ரா அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க தங்கச்சி வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்கும், அது நீ அடித்தா கூட திருப்பி வந்து உன்ட்ட பேசும். ஆனால் இங்கே இருக்க ஆளுங்க அப்படி கிடையாது, அதெல்லாம் வந்து சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லை மேடம் நான் வந்து அப்படியே தான் மேடம் இருப்பேன், திருப்பி அப்படியே தான் மேடம் இருக்கேன், நீ ஒரு சோம்பேறி அடிச்சனா தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா பச்சையாக கேட்டுருவாங்க, இது வந்து உங்கள் வீடு கிடையாது, இது வந்து பிக் பாஸ் வீடு, இங்கே இருக்கவன்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சியெல்லாம் கிடையாது, நீ நினச்சாலும் எல்லாம் கண்டஸ்டன்ட் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உன் வேலையை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாக கேட்டு விட்டாங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.